ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தை மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்களா, ஜோதிட கணக்கின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சளி பூட்டுபவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட மாட்டிக்கொண்டிங்க அப்படின்னா தொண்ணு பேசி தீர்த்து விடுவாங்க அப்படின்னும் பெயர் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் முழுமையாக யோசித்து செயல்பட விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க. அதிகமாக சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க, செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணத்துலையுமே அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவங்களாக தான் மோஸ்ட்லி இந்த கன்னிராசிக்காரங்க காணப்படுவாங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே மனதில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பேசவே தெரியாது. எதாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க மற்றவங்களை அடக்கி ஆள்பவங்க கிடையாது. ஆனால் அவங்களால முடிந்த வரைக்குமே எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக்கொள்வாங்க. மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு, பிரச்சனைகளை அவங்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயற்கையாகவே இவங்க கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமானவங்க என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாத ஒரு உண்மையான விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அவங்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்புனீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே உங்களை சந்தோஷமாக அவங்க பார்த்துக்குவாங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமாக கற்பது அவங்களுக்கு பிடிக்கும். சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயங்களை கூட ஆவணமாக அணுகுவாங்க. மேலும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளையை சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே ஒரு சிறு செயலை திறன்பட செய்வதற்கு எல்லா வழிகளும் அவங்களுக்கு தெரியும். அவங்க மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி உங்களை சீக்கிரமாக அந்த சிக்கலில் இருந்து வெளியேற்ற உதவிகரமாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டம் போடாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்கள சம்மதிக்கவும் செய்வது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படின்னு மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்களாம். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விதமான ஏற்றத்தை தரப்போகுது, முக்கியமாக உங்களுக்கு இந்த தை மாதம் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது.
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மைன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாத முற்பகுதியில் சில சங்கடங்களை குடும்பத்தில் சந்திக்க வேண்டிய நிலை வரும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு பிள்ளைகளை பாதிக்கக்கூடும். அதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட குடும்பத்தில் சமூகமான நிலையே காணப்படும். சகோதரியின் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டிய நிலை வரும். நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனால் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளவுதான் நீங்கள் திட்டம் போட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா செஞ்சாலுமே செலவுகள் அப்படிங்கிறது உங்கள் கைமீறி போவதை தடுக்கவே முடியாது. இருந்தாலுமே பெரிய பாதிப்பு எதுவும் கொண்டு வராது. வீட்டு தேவைகள் அதிகரிப்பதால் மின்சார பொருட்கள் மின்னணு சாதனங்களை வாங்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை காரணமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டிய கட்டாயங்கள் இன்னும் சில கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாக போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவி நாடும் நிலை வரும். நண்பர்களின் உதவியும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்க போகுது. அலுவலகத்தில் வேலை பளு அதிகரித்தாலுமே அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவனமாக வேலை பார்க்க வேண்டும். இன்னும் சிலருக்கு பணி மாறுதல் கிடைக்கலாம். அதிகாரிகளின் கோபம் மனதை சங்கடப்படுத்தும். ஆனாலுமே பாதிப்பு எது வராது. மாத கடைசிக்கு மேலே அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. போட்டியாளர்களின் தொந்தரவு அதிகரிக்கும். வரவு செலவு கணக்குகளில் தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் நேயர்களுக்கு பொறுப்போடு நடக்கும் பெண்களுக்கு விருப்பமான காரியங்கள் நடக்கும். உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 8, 10, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 1, 6, 3. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க. புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். தடைப்பட்டு வந்த வேலை நடக்கும். தாய் வழி உறவால் ஆதரவு நிறையவே கிடைக்க போகுது. மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலைகளில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க போகுது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்க போகுது. உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகமாக கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் சித்திரை 1 மற்றும் 2 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் பெறும். புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஆதாயம் அதிகரிக்கும். சிலர் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்களாக என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் முழுமையாகவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.